தர்மஸ்தலா கேஸ பத்தி தெரிஞ்சுக்கணும்னு விரும்புறவங்க மட்டும் இந்த வீடியோ பாருங்க. ஏன்னா ஏகப்பட்ட ட்விஸ்ட் அண்ட் டர்ன் இந்த கேஸ்ல நடந்துகிட்டு இருக்கு. நம்பர் 1 என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்ப அந்த மாஸ்க் மேன் இருக்கார்ல விசில் ப்ளோவர் அவரவே எஸ்ஐடி ஆளுங்க அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ரீசன் என்ன சொல்றாங்கன்னா, அவர் பேச்சுல வந்து உண்மைத்தன்மை தெரியல. அதுக்கப்புறம் அவர் 17 இடத்த காட்டினாரு. அங்க எந்த ஒரு எவிடன்ஸும் கிடைக்கல. அதனால இவர கஸ்டடிக்கு எடுத்து இன்வெஸ்டிகேஷன் பண்ண போறோம். அண்ட் இப்ப கஸ்டடிக்கு எடுத்தனால அவரோட ஐடென்டிட்டியும் ரிவீல் பண்ணியிருக்காங்க. 2வது அப்டேட் என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப அந்த விசில் ப்ளோவருக்கு சார்பா 2 லாயர்கள் ஆஜராயிருந்தாங்கல்ல, அதுல ஒரு லாயரை வந்து இப்ப அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ரீசன் என்ன சொல்றாங்கன்னா, அவரு வந்து தர்மஸ்தல கோயிலை பத்தி ஏதோ அவதூறு பரப்புனதாகவும் அதுக்காக ஏதோ ஒரு எஃப்ஐஆர் வந்ததுனால இவர் அரெஸ்ட் பண்ணதாகவும் இப்ப சொல்லிக்கிட்டு இருக்காங்க. 3வது முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு வயசான பாட்டி தன்னோட பொண்ணு காணாம போயிருச்சு, அவ வந்து கண்டிப்பா இறந்து போயிருப்பா, அவரோட எலும்பு கூடுகள் ஏதாச்சும் மிஞ்சினா கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டி வந்திருந்தாங்களா, சுஜாதா பட். இப்ப இந்த பாட்டி என்ன சொல்லிக்கிட்டு இருக்காங்கன்னா, இல்ல எனக்கு பொண்ணே கிடையாது, நான் சும்மா பொய் சொன்னேன், என்னை 2 ஆளுங்க ஃபோர்ஸ் பண்ணி இந்த மாதிரி சொல்ல வச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்ப யூடியூப் சேனல் கிட்ட இன்டர்வியூ கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட ட்விஸ்ட் அண்ட் டர்ன் தர்மஸ்தலா கேஸ்ல நடந்துகிட்டு இருக்குது. இப்ப நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த கேஸ பத்தி கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. அண்ட் அதே சமயத்துல இத பத்தி டீடைலான வீடியோ வேணும்னா நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணியிருக்கோம், போய் செக் பண்ணி பாருங்க.